துலா ராசி இவங்க இந்த வருஷம் எப்படி இருப்பாங்க? இவங்களோட ஹெல்த் ப்ளஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி அமையும்? இல்லை, நீங்கள் துலாம் ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ குரு பகவானுடைய பார்வை இந்த வருஷம் அவங்க ராசியை பார்த்தோன்னா அவங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 ஸ்தானத்தையுமே இந்த வருஷம் குரு பகவான் பார்க்க போகிறார். வெவ்வேறு காலகட்டங்களில் பார்க்க போகிறார். இந்த 12 ராசிகள்லேயே முழுமையான எல்லா விதமான பலன்களையும் பெறக்கூடிய ராசியில் டாப் மோஸ்ட் வந்து துலாம் தான். ஏன்னா நீங்கள் துலாமுக்கு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 2012லேருந்து டைம் சரியாக இல்லை. நீங்கள் துலா ராசிக்காரங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டிங்கன்னா இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த நல்லா இருக்குங்கிற வார்த்தை இனிமேல் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து இந்த வீடு மண்மனை யோகம் ரொம்ப நல்லா இருக்குது, கல்வி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகிடும், கடன் அடைப்பாங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் 12-13 வருஷமாக கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய தன்மை இருந்தது. அதாவது கடன் இல்லாத துளாராசியே இல்லை அப்படின்னு ஒரு நேரம் நமக்கு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு. கடன் அடைப்பாங்க, ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கும், மருந்து மாத்திரை மூலமாக சரியாகக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு அமையும். தொழில் உத்தியோகம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம், குழந்தை எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.